நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வைரஸால் செயலிழந்த நடவடிக்கைகள் நாளை துளிர்விட தயார். கோவிட் தொற்று முழுமையாக நீங்கவில்லை, மக்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்கிறார் பிரதமர். இலங்கையில் கோவிட் தொற்றியவர்களின் எண்ணிக்கை 847 கடந்தது. ஒரே நாளில் 60 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறதா அரசாங்கம்? மக்கள் விடுதலை முன்னணி முறைப்பாடு. பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கும் திகதி அடுத்த வாரமே தீர்மானிக்கப்படும். உலக அளவில் கோவிட் தொற்றியவர்களின் எண்ணிக்கை 4 மில்லியனையும் கடந்தது. திணறுகிறது வெள்ளை மாளிகை. இன்று சர்வதேச அன்னையர் தினம். அன்னையர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கோவிட்-19 தொடர்பான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தி இன்றைய செய்திகளை ஆரம்பிக்கின்றோம். கோவிட்-19 வைரஸ் தொற்று காரணமாக அமுல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி பொதுமக்களின் அன்றாட நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாடளாவிய ரீதியாக கடந்த புதன்கிழமை இரவு 8 மணி முதல் அமலில் உள்ள ஊரடங்கு நாளை அதிகாலை 5 மணிக்கு நீக்கப்பட உள்ளது. எனினும் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்திற்கு அமைய பொதுமக்கள் வெளியேறும் நடைமுறை நாளை முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது. எனினும் கட்டுப்பாடுகளை தளர்த்தி அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை கட்டுப்பாடுடன் திறப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இவ்வாறு திறக்கப்படுகின்ற நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சுகாதார வழிமுறைகளை சரியாக பேண வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் காலை 10 மணிக்கே திறக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களுக்கு வர வேண்டிய ஊழியர்கள் தொகை குறித்து அந்த நிறுவன தலைவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா கேட்டுக் கொண்டுள்ளார். මාර්ගයේ ගමන් කරද්දී ප්‍රවාහන පහසුකම් භාවිතා කරද්දී මොන ආකාරයේ ශාරීරික දුරස්ථභාවයන් බලාගෙනද ගමන් කළ යුත්ත පිළිබඳව ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் வெளியே செல்வதற்கு அடையாள அட்டையை பயன்படுத்தும் விதம் குறித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் செல்லுமாறும் அதிகளவில் பொதுமக்கள் வீதிகளில் ஒன்று கூட அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அரசு, தனியார் நிறுவனங்களின் பணியாளர்கள் பயணிப்பதற்காக போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவற்றினை தனிப்பட்ட பயணங்களுக்கு பயன்படுத்த முடியாது என்றும் அருகில் உள்ள கடைகளுக்கு நடந்து சென்று பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும் என்றும் அத்துடன் தொற்று பரவாத முறையில் மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் ராணுவ தளபதி கேட்டுக் கொண்டுள்ளார். ආරම්භන සතිය ආරම්භයේදී සෑම පුරවැසියෙක්ම තවදුරටත් අරමුණක් කරගත යුතුව තිබෙනවා. මේ කොවිඩ් ආසාදිතයෙක් නොවන බවට ආසාදේ නොවන ආකාරයෙන් ජීවත් වීමට වග බලා ගැනීමට கோவிட்-19 வைரஸ் தொற்று நோய் சமூக பரவலாக மாறும் அச்சுறுத்தல் இல்லை எனினும் மக்களின் செயற்பாடுகளே இதனை தீர்மானிக்கும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக 2 மாத காலம் நாட்டில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு அவ்வப்போது தளர்த்தும் மக்களுக்கான அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் அனுமதிக்கப்பட்டது. எனினும் தொடர்ந்தும் நாட்டினை முடக்கிக் கொண்டு பொருளாதார செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. பிரதான 2 காரணிகளை கருத்தில் கொண்டே நம் நாட்டில் ஊரடங்கை தளர்த்த நடவடிக்கை எடுக்கின்றோம். இப்போது நாட்டில் பல துறைகள் வீழ்ச்சி கண்டுவிட்டது. பொருளாதார ரீதியாக பாரிய நெருக்கடியை சந்திக்க நேர்ந்துள்ளது. அவ்வாறு இருக்கையில் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே ஊரடங்கை தளர்த்த அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. රජය තීන්දු කරන්නේ රටේ ආර්ථිකය නැගිට්ටවීම සඳහා ඒ රටේ ආර්ථිකය හෙමින් පණ ගැන්වීම සඳහා අවශ්‍ය වන කටයුතු සිදු කිරීම තමයි හෙට අපි රට විවෘත කිරීමෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. அரசு மற்றும் தனியார் பிரிவின் அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லும் ஊழியர்களுக்கு மாத்திரம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களத்தினால் போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட உள்ளதாக பொது போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இவை தவிர்த்து ஏனைய பொதுமக்களுக்காக ரயில் அல்லது பஸ் சேவைகளை வழங்க வேண்டாம் என சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆலோசனை வழங்கியுள்ளார். நாளை முதல் சேவையில் ஈடுபடும் ரயில்களில் பயணிப்பதற்கு ரயில்வே திணைக்களம் சில கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது.
இதன் பிரகாரம் கடந்த வியாழக்கிழமைக்கு முன்னர் முன்பதிவு செய்தவர்களுக்கே நாளை முதல் சேவையில் ஈடுபடும் அலுவலக ரயில்களில் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் பெயர் குறிப்பிடப்பட்ட பட்டியலில் உள்ளடக்கப்பட்டவர்களுக்கு நாளை பயணிக்க அனுமதி வழங்கப்படும் என ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இதேபோல 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் பதிவு செய்பவர்களுக்கு எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் வாரத்தில் ரயிலில் பயணிக்க முடியும் என அவர் தெரிவித்தார். அத்தோடு நாளை முதல் 10 அலுவலக ரயில்கள் சேவையில் ஈடுபட உள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அத்தியட்சகர் காமினி செனவிரட்ன தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதும் போக்குவரத்து சேவையில் ஈடுபட உள்ள அரசு பஸ்களுக்கு COVID-19 தொடர்பான விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. நாளை முதல் மக்களின் இயல்பு வாழ்வு மீண்டும் வளமைக்கு கொண்டுவரும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் கொழும்பு மாநகரிற்குட்பட்ட பிரதான பகுதிகள் இன்று கிருமி தொற்று வீசி தொற்று நீக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 50,000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டமையினால் செலுத்த முடியாமல் போன போக்குவரத்து விதிமீறல் தண்ட பணத்தை செலுத்துவதற்கான கால எல்லையும் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 50,753 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 13,144 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா டயகம பகுதியில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி செய்து விற்பனையில் ஈடுபட்ட 3 டயகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி டயகம கிழக்கு தோட்ட பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மிகவும் சூட்சுமமான முறையில் சட்டவிரோதமாக பாரிய அளவில் கசிப்பு உற்பத்தி செய்து அதனை விற்பனை செய்து வந்த ஒருவர் நேற்றிரவு மடக்கி பிடிக்கப்பட்டார். அத்துடன் இச்சுற்றுவளைப்பின் போது 7,500 மில்லிமீட்டர் கசிப்பு, 1,80,000 மில்லிமீட்டர் கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அனுமதியின்றி வஸ்கமுவ தேசிய பூங்காவில் தங்கியிருந்த 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் ஒரு பிக்கு உட்பட மொத்தமாக 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வஸ்கமுவ தேசிய பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வஸ்கமுவ தேசிய பூங்காவில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து பல கத்திகளும் உணவுப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதினால் செலுத்த முடியாமல் போன போக்குவரத்து விதிமீறல் தண்ட பணத்தை மேலதிக தண்ட பணமின்றி செலுத்துவதற்கு தபால் திணைக்களத்தினால் சமீபத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிவாரண காலத்தில் போக்குவரத்து விதிமீறல் தண்ட பணத்தை பொறுப்பேற்ற பணி மேல் மாகாணம், புத்தள மாவட்டம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பணிகளுக்காக மூடப்பட்ட பிரதேசங்கள் தவிர்த்த ஏனைய 21 மாவட்டங்களில் தபால் மற்றும் உப தபால் அலுவலகங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. 2020 5/2 வரையில் வழங்கப்பட்ட நிவாரண காலத்திற்காக மேலதிக நிவாரண காலத்தை நாளை முதல் 2020 5/29ஆம் தேதி வரையில் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைவாக மார்ச் 1ஆம் தேதி அல்லது அதன் பின்னர் வழங்கப்பட்ட போக்குவரத்து விதிமீறல் தண்ட பணத்தை மேலதிக தண்ட பணமின்றி செலுத்துவதற்கு நிவாரண காலம் உரித்தாகும். நாளை முதல் நாட்டின் அனைத்து தபால் அலுவலகங்கள் வளமையான நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படும் என்பதனால் இதனை தடையின்றி செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது தங்கியிருக்கும் வெளிநாட்டவருக்கான அனைத்து வகையான விசாக்களினதும் செல்லுபடியாகும் காலம் மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரை மேலும் 30 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு திணைக்களம் அறிவித்துள்ளது. விசா காலத்தை நீடிக்க எதிர்பார்த்திருப்போர் ஜூன் 11ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் குறித்த இணையதளத்தில் அதற்கான நேரத்தை முன்கூட்டியே பதிவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உரிய வகையில் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளாதவர்கள் திணைக்கள வளாகத்தினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பங்குச்சந்தையின் பரிவர்த்தனை நடவடிக்கைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. தெற்கு அதிவேக வீதியின் வெளியேறும் பகுதி மற்றும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி நாளை முதல் திறக்கப்படும். இதேவேளை நாளை அதிகாலை 4 மணி முதல் பகல் 2 மணி வரை மெனிங் சந்தை திறந்திருக்கும் என மெனிங் சந்தை பொது வர்த்தகர் சங்கத்தின் பிரதம ஏற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் COVID-19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 855ஆக உயர்வடைந்துள்ளது. இதில் 321 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இதேவேளை இன்றைய தினம் மாத்திரம் இலங்கையில் 61 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பினர். நாட்டில் நேற்றைய தினம் 12 கோவிட் தொற்றுடையோர் இனங்காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்களில் 10 பேர் கடற்படை வீரர்கள் எனவும் ஏனைய 2 பேரும் வீரர்களுடன் தொடர்புபட்டவர்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ඊයේ දිනේදී ශ්‍රී ලංකාව තුළ සොයාගත් ආසාදිතයන් සංඛ්‍යාව 12ක් බවට පත් වුණා. ඒ ආසාදිතයන් 12 දෙනාගෙන් 10 දෙනෙකුම සොයාගනු ලැබුවේ ශ්‍රී ලංකා නාවික හමුදාවේ වගේ විරෝධාර රණවිරුවන්
இந்நிலையில் நேற்றைய தினம் 1424 பேர் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இவற்றில் அதிகமானவை கடற்படை வீரர்கள் சென்ற பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை கொழும்பு நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக 7 பிசிஆர் பரிசோதனை நடாத்தப்பட்டு வருகின்றது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 12,905 பேர் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக 35,323 பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிகளில் பூரண குணமடைந்த 55 பேர் இன்று அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வைத்தியசாலையின் நுழைவாயிலில் தேசிய கொடிகளை அசைத்து அவர்கள் வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் 2 பஸ் வண்டிகளில் இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டதை அடுத்து இதுவரை 62 பேர் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் பூரண சுகமடைந்த 55 பேரே இதன்போது அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்கள் கொழும்பு, பண்டார்நாயக்க மாவத்தை மற்றும் பேருவளி, மதுகம, ஜாயில போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டார்நாயக்க மாவட்டத்தில் இருந்து தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் அனைவரும் இன்றுடன் தமது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். பண்டார்நாயக்க மாவட்டத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தனிமைப்படுத்தலுக்காக அழைத்து வரப்பட்டு அவர்கள் கடந்த 2 கிழமைகளுக்கு மேலாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அவர்கள் அனைவரும் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் பண்டார்நாயக்க மாவட்டத்தில் இருந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களில் எவருக்கும் தொற்று ஏற்பட்டிருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை தளத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 256 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் அனாதியாக கைவிடப்பட்டவர்களும் பொது இடங்களில் தனிமையாக நின்றவர்களையும் கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாக்கும் நோக்கோடு முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு விமானப்படை தனிமைப்படுத்த நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டு ராணுவ மருத்துவ பிரிவினரால் உறுதி செய்யப்பட்டு மருத்துவ சான்றிதழ் வழங்கப்பட்டு பஸ்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் எண்ணிக்கை 855 உயர்வடைந்துள்ளது. இதில் 525 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள 7 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 115 பேர் தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவிலும், வெளிக்கந்த ஆதார வைத்தியசாலையில் 45 பேரும், ஐடிஎச் மருத்துவமனையில் 85 பேரும், இரணவில் வைத்தியசாலையில் 13 பேரும், காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் 7 பேரும், கடற்படை வைத்தியசாலையில் 192 பேரும், ஹோமகம ஆதார வைத்தியசாலையில் 54 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 116 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 321 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இதுவரை 9 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 449 உயர்வடைந்துள்ளது. மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தள மாவட்டத்தில் 35 பேரும், கம்பகா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் என காணப்பட்டுள்ளனர். மேலும் தனிமைப்படுத்த நிலையங்களிலிருந்து 107 பேரும், கடற்படையை சேர்ந்த 416 பேரும், கடற்படை தவிர்த்த ஏனைய படையினர் 11 பேரும் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல நாடுகளிலும் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் குறித்த 272 பேர் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக மலேசியாவில் சிக்கி தவித்த 178 இலங்கை மாணவர்கள் சற்று முன்னர் நாடு திரும்பியுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 315 என்ற சிறப்பு விமானத்தின் மூலமாக இவர்கள் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று மாலை 4:12 மணியளவில் வந்தடைந்துள்ளனர். விமான நிலையத்தை வந்தடைந்ததும் மாணவர்களையும் அவர்களது பொதிகளையும் கிருமி நீக்கல் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டனர். கோவிட்-19 வைரஸ் ஒப்பீட்டளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதே தவிர முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என்பதை பொதுமக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். கொரோனா வைரஸ் இலங்கையிலும் தாக்கம் செலுத்தியுள்ளது. கொரோனா ஒழிப்பு பாதுகாப்பு செயலணியை ஜனாதிபதி கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நிறுவினார். நாட்டில் முதல் கொரோனா வைரஸ் தொற்றாளர் அடையாளப்படுத்தப்படாத வேளையில் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மருத்துவ கண்காணிப்பு தனிமைப்படுத்தல் நிலையம் அமைக்கப்பட்டன. மார்ச் மாதம் 10ஆம் தேதி நாட்டில் முதல் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர் அடையாளம் காணப்பட்டார். அதே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்த வண்ணமானது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவரை அடையாளம் காணவும் மருத்துவ கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த
கட்டுப்படுத்தவும் ஆரம்பத்திலிருந்து சுகாதார தரப்பினர், போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் முன்னெடுத்த நடவடிக்கையினால் நிலைமையினை எதிர்பார்க்கப்பட்ட அளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்துள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் நாடுகளில் இலங்கை தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. அனைத்து தரப்பினரது ஒத்துழைப்பினால் இந்த வெற்றியை அடைய முடிந்துள்ளது என்பதை பெருமிதத்துடன் குறிப்பிட வேண்டும். கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் லண்டனில் வாழ்ந்த 25 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இலங்கையில் இதுவரையில் 9 பேர் மாத்திரமே இறந்துள்ளார்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். ஊரடங்கு சட்டம் தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்திய போது முழு நாட்டையும் முடக்குமாறு குறிப்பிட்டார்கள். உலகில் எந்த நாடும் ஆரம்பத்தில் நாட்டை முழுமையாக முடக்கவில்லை. முழு நாட்டுக்கும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட வேளையிலிருந்து சுகாதார சேவையாளர்கள், இராணுவத்தினர், போலீசார் மற்றும் விவசாயிகள் தங்களின் நாளாந்த சேவையில் ஈடுபட்டார்கள். தற்போது நிலைமை எதிர்பார்க்கப்பட்ட அளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த நாட்களில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட வேளையில் பொதுமக்கள் செயற்பட்ட விதம் தவறானது. அரசு, தனியார் துறையில் தெரிவு செய்யப்பட்ட ஊழியர்களை கொண்டு சேவை நடவடிக்கை மீள ஆரம்பிக்கப்படுகின்றன. பாடசாலை மூடப்பட்டு மேலதிக வகுப்பு நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்ட விதத்தில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இவை இன்னும் ஒரு சில நாட்களுக்கு செயற்படுத்தப்படும். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டாலும் கொரோனா வைரஸை அடையாளப்படுத்தும் PCR பரிசோதனைகளும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் தொடர்ந்தும் அடையாளப்படுத்தப்பட்டால் சவால்களை வெற்றி கொள்ளும் பலம் சுகாதார தரப்பினருக்கு உண்டு என்ற நம்பிக்கை உள்ளது. தேவையாயின் எதிர்காலத்தில் பிரதேசங்கள் முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படலாம். வைரஸை கட்டுப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்தும் பொறுப்புடன் செயற்படும். கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் அதிக மரணங்கள் பதிவான பிரித்தானியா, இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மீண்டும் வழமை நிலைமைக்கு திரும்பியுள்ளன. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த பொதுமக்கள் சுகாதார தரப்பினருக்கு பாதுகாப்பு தரப்புக்கு வழங்கிய ஒத்துழைப்பினை நாடு வழமை நிலைமைக்கு திரும்புவதற்கும் வழங்க வேண்டும். கொரோனா வைரஸ் ஒப்பீட்டளவில் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதை தவிர முழுமையாக இல்லாதொழிக்கப்படவில்லை என்பதை மக்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சுகாதார பாதுகாப்பு தரப்பினரது அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்றுதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் அடுத்த வாரத்திலேயே தீர்மானம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். பல கட்டங்களாக பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்த முடிவு அடுத்த வாரம் அளவில் எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். மாத்தறையில் ஊடகங்களுக்கு இது குறித்து கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்தார். முதல் கட்டத்தின் கீழ் ஆரம்ப வகுப்பு மாணவர்களை பாடசாலைகளுக்கு அழைக்க எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்த அமைச்சர் உள்ளூராட்சி மன்றங்களின் உதவிகளை பெற்று சகல பாடசாலைகளிலும் கிருமி ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய கிருமி தொற்று நீக்கம் செய்து 4 நாட்களுக்கு பின்னர் ஆசிரியர்கள், அதிபர்களை அழைத்து பாடங்களுக்கான நேர அட்டவணையில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதன் பின்னரே பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். ஜூன் மாதம் 20ஆம் திகதி நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள பொதுத் தேர்தலை இடைநிறுத்தும் வகையிலான தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் அடிப்படை உரிமை மீறல் மனுவானது நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையில் நாளைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெறவுள்ளது. 3 அடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் இந்த மனு மீதான விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. குறித்த நீதிபதிகள் குழாமுக்கு நீதிபதி ஜயந்த ஜெயசூரிய தலைமை தாங்குவார். அத்துடன் நீதிபதிகள் குழாமில் எஸ் துரைராஜா மற்றும் மூர்த் பெர்னாண்டோ ஆகியோரும் உள்ளடங்கியுள்ளனர். எதிர்வரும் ஜூன் 20ஆம் திகதி இலங்கையில் பொதுத் தேர்தல் நடாத்த திட்டமிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரி கடந்த 2ஆம் திகதி சட்டத்தரணி சரித குணரத்னவினால் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய, ஆணைக்குழு உறுப்பினர்களான NJ அபேசேகர, ரத்னஜீவன் ஹூல், ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தர, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், விசேட வைத்தியர் நிபுணர் அனில் ஜாசிங்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஜூன் மாதம் 20ஆம் திகதி பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு எதிராக இதுவரை 12 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நாளைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. சகல கட்சிகளின் செயலாளர்களுக்கும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் பொது தேர்தல்கள் குறித்த கலந்துரையாடல்கள் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை அரசாங்கம் தேர்தல் விதிமுறைகளை மீறி அமைச்சரவை முடிவொன்றை எடுத்துள்ளதாக தெரிவித்து மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் உறுப்பினர் சுனில் ஹந்துன்னதி இந்த முறைப்பாட்டை இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முன்வைத்தார். அரசாங்கத்தில் இருந்த ராஜாங்க அமைச்சர்களுக்கு
தேர்தலில் தமது உத்தியோகபூர்வ வாகனங்களை ஒரு தொகை பணம் கொடுத்து பயன்படுத்த அமைச்சரவை தீர்மானம் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்பொழுது அமைச்சரவை வாடகைக்கு வாகனம் கொடுக்கும் நிறுவனம் போன்றாகிவிட்டது. பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் தான் ராஜாங்க அமைச்சர்கள். இப்பொழுது ராஜாங்க அமைச்சர்கள் என்ற பதவியும் நடைமுறையில் இல்லை. தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் அமைச்சரவைக்கு மட்டும்தான் இப்பொழுது காலம் உள்ளது. ஒரு பக்கம் அரசாங்கத்தை கொண்டு நடத்த நிதி இல்லை என்று சொல்லி அரச உத்தியோகத்தர்களிடம் ஒரு நாள் சம்பளத்தை ஏனும் தருமாறு கேட்கின்றனர். ஆனால் மறுபக்கம் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வாகனம் கொடுக்கப்படுகின்றது. வாகனம் மட்டுமல்ல, எரிபொருள் நிரப்பு கூப்பனையும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. ஒரு சாரதியும் கூட கொடுக்கப்படுகின்றார். இவர்கள் பாவிக்கும் வாகனங்கள் சாதாரண வாகனங்கள் அல்ல. BMW வாகனம், V8 போன்ற வாகனங்கள். இந்த வாகனங்கள் சந்தையில் மாத கூலியாக 3 லட்சம் செல்லும். ஆனால் அரசாங்கம் வாகனம் கொடுப்பதை நியாயப்படுத்த 1 லட்சம் பணத்தை பெறுகிறது. ஆனால் சாதாரண சந்தையில் அதனை விடவும் அதிகம். இது மிக தெளிவாக தேர்தல் விதிமுறைகளை மீறுகின்ற செயற்பாடு. எனவே நாம் முறைப்பாடு செய்துள்ளோம். தேர்தல் விதிமுறையை மட்டுமல்ல, இந்த வைரஸிலிருந்து விடுபட முயற்சி மேற்கொள்கின்ற சகலரதும் முயற்சிகளை இந்த செயற்பாடு இழிவுபடுத்தி இருக்கிறது. මේ දැවන්ත වසංගතයකින් ගොඩ එන්න දරන මොහොතක ආණ්ඩුව කිසිදු කිරිකිතයක් නැතුව තමන්ගේ මැතිවරණ ප්‍රවර්ධන කටයුතු වලට ඇමතිවරුන්ට දීලා තියෙන මේ වරප්‍රසාදය වහාම අවලංගු කරන්න කියන ඉල්ලීම තමයි අපි අද මැතිවරණ කොමිසමෙන්. பட்டம் விடுவதை பார்வையிடச் சென்ற ஆண் சிறுவர்கள் இருவர் பாதுகாப்பற்ற குழியில் தவறி விழுந்து மரணமடைந்த சம்பவம் ஒன்று சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கிண்ணியாவில் சுவர் இடிந்து விழுந்ததில் சிக்குண்டு 4 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். அம்பாறை மாவட்டம் சமாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஃப்ளோக்ஜே கிழக்கு பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் குறித்த கிணற்றில் விழுந்து மரணமடைந்த 2 சிறுவர்களது உடல்களும் சமாந்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்த சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி KDH ஜெயலத்தின் வழிகாட்டலுக்கு அமைய சம்மாந்துறை போலீஸ் நிலைய சிறுகுற்ற பிரிவு பொறுப்பதிகாரிகள் உயிரிழந்த சிறுவர்கள் வீழ்ந்த கிணறு மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 4 வயது சிறுவன் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது சகோதரர் காயமடைந்து கிண்ணியா தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த மரணம் தொடர்பில் கிண்ணியா திடீர் மரண விசாரணை அதிகாரி KD நெஹ்மத்துல்லா சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் அதிக வறட்சியினால் வற்றி போயுள்ள குளங்களில் இரை தேடி அதிகமான வெளிநாட்டு பறவைகள் படையெடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவு வெப்பத்துடன் கூடிய காலநிலை தென்படுகின்றது. இதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரத்தீவு பற்று பிரதேசத்தில் அமைந்துள்ள கோவில் போரத்தீவு குளம், பெரிய போரத்தீவு பெரிய குளம், பொருகாமம் குளம், வெள்ளாவளி குளம், வட்டிக்குளம், தும்பங்கேணி குளம், பழுகாமம் குளம் போன்ற அனைத்து சிறிய குளங்களும் முற்றாக வற்றி போயுள்ளன. இந்நிலையில் வற்றியுள்ள குளங்களில் பல வர்ண வெளிநாட்டு பறவைகள் இரை தேடி படையெடுத்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. வற்றியுள்ள குளங்களில் ஆங்காங்கே காணப்படும் குழிகளில் தேங்கியுள்ள நீரில் பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களை பாவித்து பாரம்பரிய முறைகளில் தமது உணவு தேவைக்காக மக்கள் மீன்களை பிடித்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. குளங்களில் நீர் முற்றாக வற்றியுள்ள இந்த நிலையில் அதிக வறட்சியினால் மனிதர்கள் மாத்திரமன்றி கால்நடைகளும் பெரிதாக பாதிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது உலகெங்கிலும் உள்ள தாய்மார்கள் கொரோனா தொற்று நோய்களின் போது தங்கள் குழந்தைகளை பாதுகாக்கவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் அதிக அளவு மன அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். சில தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை வீட்டில் படிக்க வைப்பதும் மற்றும் ஒரே நேரத்தில் வேலை செய்வதும் எப்படி என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். இன்னும் சிலர் விரைவில் வேலைக்கு செல்ல முடியாமல் குழந்தைகளுக்கு எப்படி உணவளிப்பது என்று கவலைப்படுகின்றனர். இவ்வாறான ஒரு பின்னணியில் அன்னையருக்காக தனியொரு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த நாளில் அனைத்து அன்னையர்களுக்கும் UTVயின் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா என்றால் அன்பு, கருணை, இனிமை தோன்றும். அப்படிப்பட்ட அன்னையை கொண்டாடவே உலக அன்னையர் தினம் 1908ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாம் கொண்டாடும் அன்னையர் தினம் அன்னைகளுக்கெல்லாம் அன்னையராக திகழ்ந்த அண்ணா ஜார்விஸ் என்பவரால் தான் ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
தனது அன்னையை பாராட்டி சீராட்டி அன்னையர் தினம் கொண்டாடிய முதல் பெண் என்ற பெருமை இவரையே சாரும். அன்னைகளுக்காக அரும்பாடுபட்டவர் என்பதால் இவரை மையப்படுத்திதான் அன்னையர் தினமே உருவாக்கப்பட்டது. ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அத்தனை உறவுகளினதும் ஆத்மார்த்தமான அன்பை ஒருமிக்க செய்து உச்சநிலையை காட்டுவது தாயன்பு மட்டுமே. சுயநலம் பாராத தன்னலம் கருதாத ஒரு உயிர் அம்மா மட்டுமே. நீங்கள் உங்கள் தாயை பார்க்கும் போது உலகிலேயே உள்ள தூய்மையான நேசத்தையும் காதலையும் பார்க்கின்றீர்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சமுதாயத்திற்கு நல்ல பிரஜையாக கொடுப்பதும் அன்னை மட்டும்தான். இந்த கொரோனா சூழ்நிலையில் முன் எப்போதையும் விட இந்த ஆண்டு தாய்மார்கள் தங்கள் செய்த அனைத்து தியாகங்களுக்கும் ரவிக்கப்படுவதற்கும் கொண்டாடப்படுவதற்கும் தகுதியானவர்கள். அனைத்து அன்னையருக்கும் QTVயின் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். UTVயின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை தொடர்வன வெளிநாட்டுச் செய்திகள். விசாகப்பட்டினம் ரசாயன தொழிற்சாலையில் மீண்டும் விஷவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இந்தியாவில் COVID-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 2114 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 62,939 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2,109 பேர் பலியாகியுள்ளதோடு 19,358 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். இதேவேளை கொரோனா வைரஸ் பரவல் தாக்கத்தை குறைக்கும் வகையில் மக்கள் வெளியே வருவதை தடுக்க கேரளாவில் மாநிலம் முழுவதும் இன்று ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவில் விசாகப்பட்டினம் ரசாயன தொழிற்சாலையில் மீண்டும் விஷவாயு கசிவு ஏற்பட்டதால் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் தற்போது அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். விசாகப்பட்டினம் விஷவாயு சம்பவத்தில் இதுவரை 12 பேர் பலியாகியுள்ளதோடு 300க்கும் மேற்பட்டவர்கள் மூச்சு திணறல் மற்றும் வாந்தி ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1000 பேர் வரை இந்த விஷவாயு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடமையில் இருந்த போலீசார்களுக்கு மக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. அமெரிக்காவில் நாளுக்கு நாள் COVID-19 வீரியம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் உலகிலேயே COVID-19 வைரஸால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா முன்னிலை பெற்றிருக்கிறது. மேலும் வெள்ளை மாளிகை பணிக்குழு உறுப்பினர்கள் பலருக்கு கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் அனைவரும் சுய தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர். உலகிலேயே கொரோனா வைரஸால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடான அமெரிக்காவில் இதுவரை 13,47,318 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 80,040 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை முக்கிய வெள்ளை மாளிகை பணிக்குழு உறுப்பினர்கள் பலருக்கு கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் அனைவரும் சுய தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு கடைபிடிப்பதால் அங்கு ஏப்ரல் மாதத்தில் 2,05,00,000 பேர் வேலை இழந்துள்ளதாக தொழிலாளர் புள்ளி விவர அமைப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸினால் 11,012 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது நாடு தழுவிய அளவில் 2,09,688 அதிகரித்துள்ளது. இதுவரை அங்கு மொத்தமாக 1,915 பேர் இறந்துள்ளனர். உலக அளவில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ரஷ்யா 5வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அங்கு 2ஆம் உலகப் போர் வெற்றியை முன்னிட்டு கொண்டாட்ட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ரஷ்யர்களிடம் உரையாற்றியிருந்தார். மலேசியாவில் கொரோனா வைரஸ் தொற்று நோயால் பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. மீண்டும் பொருளாதார நடவடிக்கைகளை படிப்படியாக திறப்பதற்கு உத்தேசித்த நிலையில் மலேசிய அரசாங்கம் வணிக தடைகளுக்கான கால அளவை ஜூன் 9ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் கடுமையான சுகாதார வழிகாட்டுதலின் கீழ் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா வைரஸ் பரவி வரும் ஒரு இடமாக பிரேசில் மாறி வருகிறது. நேற்றைய தினம் பிரேசிலில் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,45,328 இருந்தன. அதேவேளை 9,897 இறப்புகளும் பதிவாகியிருந்தன. ஆனால் இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,56,061 அதிகரித்துள்ளதோடு 10,656 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. ஜெனீவாவில் செல்வந்தர்கள் வாழும் பகுதியொன்றில் இலவச உணவுப் பொதிகளை பெறுவதற்காக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வரிசையில் நின்றனர். இந்த நிகழ்வானது கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. அதிகாலை 5 மணி அளவில் வரிசை நிற்க தொடங்கிய மக்களுக்கு தன்னார்வலர்கள் சுமார் 1500 பொதிகளை வழங்கினர். இதனை பெறுவதற்காக 1 கிலோமீட்டர் தூரத்தில் மக்கள் வரிசையில் நின்றனர். அங்கு இதுவரை 30,305 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 1830 பேர் பலியாகியுள்ளனர். கோவிட்-19 வைரஸை இலங்கைக்குள் கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சகல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது கட்டாய கடமை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.